அழுக்கு செய்து தான் வைக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து நெயில் பாலிஷ் போட்டு ஃபினிஷ் தான் கிடைக்கும். சாதாரணமாக பியூட்டி பார்லர் போனால் அதுக்கு 700 800 வாங்குவாங்க. இப்போ நம்ம செய்யும்போது ஒரு 300 ரூபாய்க்கு செய்யலாம். ஒரு அதுக்கான க்ரீம் எல்லாம் எங்கே வாங்குறது எல்லாம் இப்போ சொல்லி கொடுப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு 15 பேர் சேர்ந்து ஒரு லிட்டராக வாங்கி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் ஒரு லிட்டர் வாங்கி கொடுப்போம். ஸோ அதை வச்சு செய்ய கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு செய்ய கற்றுக்கிட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட். நீங்கள் வந்து அவங்க மேடம் சொன்னாங்க சாரீ ஃபிட்டிங் செய்ய கற்றுக் கொடுத்துருக்காங்க. சாரி ப்ளீடிங் அண்ட் ட்ரேப்பிங் நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்ட நீங்கள் அந்த இடத்துலையே வந்து நீங்கள் வீட்டில் போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 300 ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் பீப்புள் வில் அக்செப்ட். ஸோ காலில் பண்ணும்போது நம்ம பியூட்டி பார்லர் போனால் 600 700 ரூபா கொடுக்குறோம். இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, இதே பண்ணிட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் 400 ரூபா அப்படி ஆக்கிக்கலாம். மேக்ஸிமம் 400 ரூபாய் வச்சுக்கல. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு டப்பு வேணும், ஒரு தண்ணி வேணும். அதுதான் அவங்க கொண்டு வேணும் போகிற மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம வாங்கி தந்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆளுக்கு ஒரு கிட்டு வாங்கிக்கிறோம். கிட்டோட விலை 1000 ருபீஸ் ஆகும். அந்த சின்ன கிட்டே வந்து 800 ருபீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் க்ரீமு ஸ்க்ரப்பர் அந்த இதெல்லாம் செய்து 1000 ருபீஸ்க்கு மேலே அந்த கிட்டே. ஸோ இந்த கிட்டு உங்களுக்கு போதும் பண்ணுறதுக்கு. நல்லா பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நல்லா பண்ணிவிட்டு நான் வருவேன், நீ பண்ணுற எனக்கு. அப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே இது எதுக்காக நம்ம பண்ணிக்கிறோம்னு புரிஞ்சு அதை பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ வந்து நமக்குமே எந்த ஒரு வியாதிகளும் வராது. நம்மளுமே நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஹைஜீனிக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. காலுமே சரி கையுமே ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். மெனிக்யூர் பெடிக்யூர்ன்றது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் பண்ண அது காலில் எந்த ஒரு தொற்று வராது. மழையில் குளிக்கணும், சும்மா கழுவிட்டாலே போதும். ஆமாம், நீங்கள் அந்த பின்னால் துதிக்கால் பின்னால் அதை ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சேத்து புண்ணு அதெல்லாம் வரவே வராது. ஏன்னா அது மூலமாக அழுக்குகள் போய் உட்கார்ந்து தங்கி இன்ஃபெக்ஷன் ஆகி அது மூலமாக தான் உங்கள் காலில் ஒரு பெரிய அப்புறம் சில பேருக்கு வலி இருக்கும், சில பேர் ரொம்ப நடப்பாங்க, சில பேர் வெயிட்னால கால் வலிக்கும், சில பேர் வெயிட்னால கூட வெடிக்கும். அவங்களுக்கு ஏகப்பட்ட ரீசன்னால நம்ம காலில் பல பிரச்சனைகள் வரும். ஸோ இது எல்லாமே இந்த மெனிக்யூர் பெடிக்யூர் எடுக்கிறது மூலமாக தீர்வு கிடைக்கும். 16 இருக்கிற மாதிரி இருக்குது என்ன போகாது. பட் அகைன் அவங்க மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் பண்ணாங்கன்னா அது நாளடைவில் அப்படியே மறைஞ்சி அவங்க காலே வேறு மாதிரி ஆகிடும், சூப்பராக ஆகிடும். அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் இந்த மெனிக்யூர். ஏன்னா இதை எல்லாருமே இப்போ ஒரு அவேர்னஸ்லாம் பண்ணுறாங்க. இது யாருமே பண்ணிக்காதவங்க கிடையாது. ஸோ இதை நம்ம கற்றுக்கிட்டோமா நம்ம ட்ரெயின் படிச்சுட்டாங்க. உங்களுக்கு நல்லா இருக்கும். முக்கியமாக வயசானவங்க நீங்கள் கஸ்டமர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்து மாதம் வந்து பண்ணி சொல்லுவாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்கெல்லாம் இல்லை, அவங்களுக்கு வந்து கட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஊண்டாகிட்டா கூட ரத்தம் வந்துடும். ஸோ நம்ம அதை கேர்ஃபுல்லாக பண்ணி காலை சுத்தம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம். இல்லாட்டி யங்கர் பீப்புள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸு ஏன்னா சுற்றி நிறையா இருக்குது. நீங்கள் இந்த மீட்டிங்கு அந்த மாதிரிக்கெல்லாம் போகும்போது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பண்ணிப்பாங்க. அவங்க அதை ட்ரை பண்ணி கஸ்டமர்ஸ் பிடிக்கணும். ஒரு தடவை கஸ்டமர் பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க ரெகுலராக உங்களை வர சொல்லுவாங்க. இது சொல்லுங்கள், எவ்வளோ நேரம் ஆகும் மேனிக்யூருக்கு பெடிக்யூருக்கு? 1 hour ஆகும். பெடிக்யூர் 1 hour ஆகும். மெனிக்யூர் ஒரு 45 minutesல முடிச்சிடலாம். ஏன்னா கை அந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக தான் இருக்கும், அவ்வளோ இருக்காது. ஒரு சிலருக்கு நெயில் ஷேப் பண்ணுறது இருந்தால் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் அவ்வளோ நேரம் எடுக்காது. அது டக்குன்னு முடிஞ்சிடும். கால் தான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ பேசிக்காக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பழகிட்டிங்கன்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு டைமிங் 1 hour தான். 1 hour பண்ணால் தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்ம போயிட்டு 1/2 hourல பேசிட்டு யாராலையும் ஸ்பெண்ட் பண்ணி உட்காரவும் முடியாது. ஒரு 1 hour தான் கொஞ்சம். ஆமாம். ஸோ எவ்வளோ குயிக்காக அவங்களுக்கு நம்ம முடிச்சு கொடுக்கணுமோ அவ்வளோ குயிக்காக அவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் சீக்கிரம் கிடைக்கும். பரவாயில்ல, இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறாங்க, டக்குன்னு முடிஞ்சிட்டு. வயசானவங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியாது ஒரு இடத்துல. அதுனா ஒரு பிளேஸில் உட்காந்து பண்ணுற மாதிரி வேலை தான். அதுதான் டைமிங் 1 hour. காலுக்கு ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஒரு 2 hours முடிச்சிடணும். ரெண்டுமே சேர்த்து எடுக்கிறாங்கன்னா 2 hours முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டாங்க, அடுத்தது சால்ட். என்ன சால்ட் போடுறீங்க? ராக் சால்ட்டா? ராக் சால்ட் இல்லை, ஜென்ரலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக மெனிக்யூர் பெடிக்யூருக்குன்னு இன்னொரு சால்ட்டும் இருக்குது. நம்மளால அது ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிக்க முடியும்னா வாங்கிக்கலாம். இல்லை இது ஓகேன்னா இதுவே பெட்டர். எப்சம் சால்ட் யூஸ் பண்ணுவாங்க.
ஐஸ்கிரீம் சால்ட் அது வாங்கணும். அதுனா ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு 100 rupees 150 அந்த மாதிரி கிடைக்கும். இதுனா இதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நீ சொல்கிற கடையில் அதுவும் கிடைக்குமா? கிடைக்கும். நாங்கள் கடைசியில் ஒரு கடை அட்ரஸ் சொல்லுவோம். எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒருத்தர் 2 பேர் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நிறைய குவான்டிட்டி கொஞ்சம் வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம். அது காலுக்கு நல்லா சூடாகுது, கைக்கு கொஞ்சம் பிரியா மக் இருக்கா? எல்லாருக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிடுவேன். யார் யார்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுப்பீங்களா? அதனால் கொஞ்சம் சின்னதாக இந்த கார்னர் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேப் வந்து டக்குன்னு வந்துடும். அதுக்கு ரொம்ப நேரமும் இந்த ஷேப் கொடுக்க வேண்டிய அவசியமும் வராது. ஒரு கையும் பண்ணால் 2 கையும் அடுத்த டைம் கொண்டு வந்ததுனாலும் ப்ரெஷர் எப்போதுமே அப்புறம் அப்புறம் டவுன்லோட் போர்ஷன் கொண்டு வந்தோம்னா அந்த ஃபிங்கர் வந்து அழுத்தி எப்படி ஆகுது தெரிஞ்சுங்களா? அது எடுத்து பண்ணுறதெல்லாம் அவங்க அடிக்கடி கூப்பிடணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு ஒருத்தருக்கு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி மேடம் சொன்னாங்க, அதே தான் சொன்னாங்க. டைம் எடுத்து பண்ணி அந்த பெடிக்யூர்லாம் ரொம்ப டிமாண்ட். உட்காந்து ஒவ்வொருத்தரும் தப்பாக வந்தாலும் பண்ண கரெக்டாக வந்துடும். ஒரு ஆள் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சா மற்றவங்க எல்லாத்துக்குமே கற்றுக்கிறது. அது நீங்கள் அவங்க பண்ணுற ஆர்வத்தில் நீங்கள் கற்றுக்கணும். உடனே வந்துடாது, ஆனால் பண்ண தான் வரும். 2-3 வாட்டியாவது ஒவ்வொருத்தர் மாற்றி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸி தான். ரொம்ப கஷ்டமாக ப்ரெஷர் கொடுக்குறேன். நான் ஒரு பியூட்டி பார்லர் போவேன், அங்கே இருக்கிறதே இவங்க தான் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க தான் நல்ல ப்ரெஷர் கொடுத்து பண்ணுவாங்க.